Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் எக் கறி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, புலாவ், பிரியாணி இதுக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். இந்த முட்டை கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பழம், ஒரு கையளவு கொத்தமல்லி, 2 கையளவு புதினா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இது மட்டும்தாங்க வேலை, ரொம்ப ஈஸிங்க. முட்டை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக வந்து நீங்கள் தேவையான டிசைன்ஸில் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணாமல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து ஈஸியாக உள்ளே இறங்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து லேசாக டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, இல்லைன்னா அந்த தோல் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஜஸ்ட்டு வந்து லேசாக டாஸ் பண்ணி இந்த மசாலா வந்து மேலே ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை அது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சுருண்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இந்த நேரத்தில் தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து கலந்து விட்டுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி வந்து தயார். அது 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சுவையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.